ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி பார்ப்போம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா அது வந்து ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டு தான். ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் மத்தியில் அதிகம் பேசப்படாத ஒரு பகுதியும் அதிகம் பேச வேண்டிய ஒரு பகுதியாகவும் இருப்பதும் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டு தான். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது. ஒருத்தர் வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் இதில் எல்லாம் பர்ஃபெக்டாக அப்டேட் ஆகியிருந்தாலும் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த பார்ட்டில் சரியான முறையில் அவர் வந்து அப்டேட் ஆகாமல் தன்னைத்தானே ரிஃபைன் பண்ணிக்காமல் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன தான் முன்னாடி சொன்ன அந்த வித்தைகள் எல்லாம் கற்று வச்சுருந்தாலும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வீணாக போயிடும். எது இல்லைன்னா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் இதெல்லாம் தேடி தேடி போய் கற்றுக்கலாம். பட் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் அந்த ட்ரேடிங் சைக்காலஜி தான். ஏன்னா இது உங்களுக்குள்ளே நீங்களே தேட வேண்டிய ஒரு பகுதி ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது. நீங்களே உங்களை வந்து ரிஃபைன் பண்ணிக்குவீங்க இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இன்றைக்கி இந்த டேவையே நம்ம அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம் ஒழுக்கமாக, இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நம்ம வச்சுட்டாவது போயிருந்துருக்கணும், இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்காம முட்டம் பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களையே வந்து யோசிக்க வைக்கும், உங்களையே நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்குவீங்க. அதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, வெல் பேலன்ஸ்டு ஒரு ட்ரேடராக இருக்கிறது, பேஷன்ஸ் அமைதியை கடைபிடிப்பது, டிசிப்ளின்டு ட்ரேடராக இருக்கிறது, ஒரு ஒழுக்கமான ஒரு ட்ரேடராக இருக்கிறது, இது எல்லாமே எதில் சம்மந்தப்பட்டு வருதுன்னா இந்த பார்ட்டில் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த பார்ட்டில் தான் வருது. அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கவனத்தில் வச்சுக்கோங்க. எவ்வளோ உயரம் போனாலும் நீங்கள் மற்ற நாலேஜில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இதெல்லாம் எவ்வளோ அப்டேட்டடாக இருந்தாலும் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த பார்ட்டில் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழ வேண்டியதான் மேலே இருந்து. அந்த அளவுக்கான ஒரு முக்கியமான பகுதி இது. அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி திருத்தமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து அதுதான். அல்கோ ட்ரேடிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெஷின்ஸுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த லெவல் வந்ததுன்னா பை பண்ணு, இந்த லெவலில் வந்ததுன்னா செல் பண்ணு, இந்த லெவலில் ட்ரேட் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஃபீட் பண்ணியிருப்பாங்க அல்கோ ட்ரேடிங்கில். மெஷின் ஃபீடிங் அது ஒரு ப்ரோக்ராமிங் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது மெஷினுக்கு வந்துட்டு எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது. அது எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் காஃபி சாப்பிட போயிட்டு வரேன்னு சொல்லி போகிறதில்ல, இல்லை எனக்கு வந்து பசிக்குது ஸோ நான் சரவண பவன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிஸ்டமும் கிளம்பி போகிறதில்ல. அது ஒரு ஜஸ்ட் மெஷின், அவ்வளோதான். பட் நம்ம மெஷின் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ஹியூமன் பீயிங். என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது மெஷின் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ஹியூமன் பீயிங், சரிங்களா? எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பேஷன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹியூமன் மெஷின், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ட்ரேடிங் டெர்மினலில் இருக்க அந்த டைம் வரைக்குமாவது குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும், அவர் ஒரு மெஷின் மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங் அந்த மாதிரி தான் இருக்கணும். செட் ஆஃப் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். அதர்வைஸ் அவர் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு இதில் தெளிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி அப்படிங்கிறனால தான் நம்ம இதை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு செப்பரேட் வீடியோவாக நம்ம கொடுத்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு வரோம். போன வீக்கில் கூட நம்ம வந்துட்டு ஹவு டு கட் த லாஸஸ் அண்ட் ஹவு டு ட்ரைல் த ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ட்ரேடிங் சைக்காலஜி ஆஸ்பெக்டை ஆட் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். இந்த வீக்லேயும் வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து பேசுகிறோம். டாபிக் நேம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அது என்ன டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். ஒரு இங்கிலீஷ் கிராமர் போர்ஷன் பார்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கா, கிட்டத்தட்ட அப்படி தான். பட் நம்ம ட்ரேடர்ஸுடைய லைஃபுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக செட்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ராகிறீங்க. அந்த ட்ரேடுடைய அவுட்கம் வந்துட்டு ப்ராஃபிட்டில் வருது, லாஸில் வருது, இல்லை நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டில் கட் பண்ணிட்டு வெளியே வரீங்க. இந்த மாதிரி 3 விதமான ட்ரேட் அவுட்கம் இருக்கும் இல்லையா? ப்ராஃபிட், லாஸ் ஆர் காஸ்ட் டு காஸ்ட் அப்படின்னு கட் பண்ணிட்டு வெளியே வருது. ஸோ அந்த டைப் ஆஃப் அவுட்கமுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ட்ரேட் அவுட்கம்? அதான் இங்கே கேள்வி. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ஒரு பக்கம் வச்சுருவோம். அந்த காஸ்ட் டு காஸ்ட்டில் கட் பண்ணிட்டு வர்றதை நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். அது வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்க போகிறதில்ல யாருக்கு? ட்ரேடருக்கு. பட் அதையே மல்டிபிள் டைம்ஸ் பண்ணாருன்னா அவர் ஓவர் ட்ரேட் பண்ணுவார். அது வேறு ஒரு டைப் ஆஃப் இஷ்யூ. நம்ம இங்கே வந்து அதை பற்றி பேச போகிறதில்ல. காஸ்ட் டு காஸ்ட்டில் வரக்கூடிய அவுட்கமாக நம்ம வெளியே வந்துடுறோம். அவர் சமயோஜிதமாக சரியான ஒரு டிசிஷன் எடுத்து வெளியே வந்திருக்காருன்னு கூட வச்சுக்கலாம்.
அதனால் அதை விட்டுரும். இந்த மற்ற 2 இருக்குது பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வரும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ப்ராஃபிட் வந்துருச்சு, அவர் வந்து ஆஹா ப்ராஃபிட் வந்துருச்சு பாரு, பார்த்தாயா எனது வீர தீர பராக்கிரம செயல்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு போகிறார் அவர். அப்படின்னா அந்த நோய் வந்து அவர்கிட்ட இருந்து சீக்கிரம் குணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நோய், அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இது ஒரு டைப் ஆஃப் இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு, இதுதான் சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி தான் சொன்னார், நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணி போனேன், கடைசியாக இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ 2 விதமான பீப்புள் இருக்காங்க இங்கே. ஒன்று ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படியே தலையில் எடுத்து வச்சு பயங்கரமாக ஒரு ஆட்டம் ஆடக்கூடிய ஒரு ஆட்கள். இன்னொன்று வந்து லாஸ் வந்துருச்சு, இந்த லாஸுக்கு பாரு அவன் தான் காரணம், அவன் சொல்லி கொடுத்தான், அப்படி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மக்கள், ட்ரேடர். ஸோ அப்போ 2 விதமான செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இது 2மே வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சரி லாஸில் நீங்கள் சொன்னது கூட ரீசனபிள் எடுத்துக்கலாம். இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் தான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிலை எனக்கு வரக்கூடாதாங்களா, ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரிங்களா? நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கெலாம் போகல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு ட்ரேடருக்கு கண்டிப்பாக கூடாது. ஏன்னா மற்ற எல்லா ப்ரொஃபஷனோட ரொம்ப ஹார்டஸ்ட் ப்ரொஃபஷன் எது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அது ட்ரேடிங் மட்டும்தான். ஏன்னா இங்கே நம்ம ஹியூமன் எமோஷன்ஸோடு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். மற்ற இடத்துல அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் இங்கே நம்ம எமோஷன்ஸோட ப்ளே பண்ணுறோம். அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு பலவிதமான அவுட்கம் வந்து நம்ம கொடுத்துரும் நம்முடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில். பணம் இருக்குது, நான் ட்ரேடிங் பண்ண வரேன் அப்படின்னு வந்தால் பணம் மட்டுமே இங்கே மூலதனம் கிடையாது, அதுக்கு மேலே சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த பணத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த பணம் வந்து இங்கே ஒரு டூலாக தான் பயன்படுது. இங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. பணம் எல்லோரும் தான் வச்சுருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பணத்தை பன்மடங்காக பெருக்கக்கூடிய வித்தை யார்கிட்ட வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இதிலெல்லாம் அப்டேட்டடாக இருந்து அதை பிளண்ட் பண்ணி கரெக்டான முறையில் ஆஸ்பெக்டில் கொடுக்கக்கூடிய பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, கரெக்டான ரேஷியோவில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ பணம் வந்து இங்கே 2வது பட்சம் தான். அது ஒரு டூல். ஜஸ்ட் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த மெஷினில் அந்த பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணம் வந்து நல்ல முறையில் திரும்பி வருது, இல்லை வந்துட்டு வராமலும் போகுது. அப்போ அந்த மெஷின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மிஷினாக இருக்கணும். ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு அப்படின்னா அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, பேசுவோம் வாங்க. அப்போது என்ன தான் பண்ணுறது இந்த இடத்துல? யார் தான் வின்னர்? இப்போ நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன், என்ன நீங்கள் வந்து நான் தான் ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்ட்டிங்க. அப்போ யார் தான் இங்கே வின்னர்? டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ப்ராஃபிட்ஸ். டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ப்ராஃபிட்ஸ். உங்களுடைய ப்ராஃபிட்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. அப்போ வின்னர் யார்? த வின்னர் இஸ் யுவர் செட்டப். நீங்கள் ரிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்களா, டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்கீங்களா? ஏன்னா அந்த செட்டப் தான் உங்களுக்கு சொல்லுது எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கோ, எந்த இடத்துல வந்துட்டு பார்ஷியலாக புக் பண்ணிக்கோ, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோ, எந்தெந்த நாட்களை அவாய்ட் பண்ணு, இப்படிலாம் வந்துட்டு பயங்கரமாக உங்களுக்கு சொல்லுதில்ல. அப்போது நீங்கள் நம்பக்கூடிய அந்த கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த செட்டப், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த செட்டப் தான். ஸோ த வின்னர் இஸ் யுவர் செட்டப், நீங்கள் கிடையாது. நீங்கள் அப்படி எப்போவுமே மைண்டில் வச்சுங்க. யூஆர் அ லூசர். நீங்கள் நிறைய லூஸ் பண்ணி தான் வந்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒரு மெஷின் மாதிரி மாடல் ஆகி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். உங்கள் செட்டப் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ உங்களுடைய கிரெடிட் வந்து யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். யாருக்கு? ப்ராஃபிட்டை வந்து உங்களுடைய செட்டப்புக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க. ஓகே, டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் ஃபார் யுவர் லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு சிலர் வந்து காரணம் காட்டுவாங்க. அவருடைய ஃபால்ட்டு, அவங்களோட ஃபால்ட்டு, அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க, நான் கிடையாது, நான் ஒழுக்கமாக தான் இருந்தேன், என்னாலெல்லாம் அப்படி ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சார், காரை ஓட்டுறதுக்கு வந்து சொல்லி தான் கொடுக்க முடியும். காரை ஓட்ட வேண்டிய பர்சன் அந்த டெர்மினல் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பர்சன் மட்டும்தான். சரிங்களா? அவர் சரியான முறையில் ஓட்டணும். எப்போ இதை தான் நீ வந்து ப்ரெஸ் பண்ணப்பா, இதை தான் நீ வந்துட்டு இது பண்ணேன்னா கார் வந்து போகும், நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி தான் கொடுப்பாரு. சரிங்களா? அவர் 100 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? 100 பேரில் வந்துட்டு இந்த ஒருத்தர் மட்டும் வித்தியாசம் ஓட்டுறாருன்னு வச்சுக்குவோமே. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவர் கற்றுக்கிட்ட முறை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ட்ரேடருடைய லைஃப்பில் ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு மென்டார் வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. 98 பேர் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அந்த 2 பேர் மட்டும் அவர் சொல்லிக் கொடுத்த செட்டப்பில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த 98 பேர் ஃபெயிலியர் ஆனாங்கல்ல, என்ன காரணமாக இருக்கும்? எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான செட்டப் தான் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் அந்த 2 பேர் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அப்போ மீதி அந்த 98% அவங்க அந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். யூஆர் ஜஸ்ட் மிஷின். உங்கள் அந்த மிஷினுக்கு வந்துட்டு அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க, இந்த செட்டப் வந்தால் நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த மென்டார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க,
அவங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில் ஒரு வீக்காக இருக்கார். ஸோ என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் அவுட்கம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இங்கே வர கிடையாது. அந்த அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் பல ஸ்ட்ராட்டஜிஸை டெஸ்ட் பண்ணி லாஸுக்கு அப்புறம் தான் அதை கற்றுருப்பார். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் எடுத்துக்காதீங்க. ப்ராஃபிட் வரும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்காதீங்க, அது உங்களுடைய செட்டப்புக்கு கொடுத்துருங்க. அதேமாரி லாஸ் வரும் பொழுது டோன்ட் பிளேம் அதர்ஸ் ஃபார் யுவர் லாஸஸ். உங்களுடைய லாஸ்க்கு வந்துட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லாஸ். சரிங்களா? ஓகே, அந்த அக்செப்டன்ஸ் இருந்துட்டாவே நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக வந்துடுவீங்க. எந்த அக்செப்டன்ஸ்? இந்த லாஸுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக வர முடியும். சரி, வை ஒன் ஷுட் டு அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ராஃபிட்? கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஏன் வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டை வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் இல்லாமல் எடுத்துக்கணும்? வை ஒன் ஷுட் டு அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ராஃபிட்? நான் ஏன் எடுத்துக்கூடாது? அதை நான் ஏன் கொண்டாட்டம் பண்ண நிலையில் வைக்கக்கூடாது? ஐம் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி வந்துடும். ஐம் ஆல்வேஸ் ரைட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி வில் கம் விச் லீட்ஸ் டு எ டிசாஸ்டர். அவர் என்ன நினச்சிவார்? நம்ம எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் போயிடுவார். மெஷினுக்கு எதுக்கு அந்த கொண்டாட்டம்? வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன் மெஷின் இன் ட்ரேடிங் டெர்மினல். ஸோ நமக்கு எதுக்கு அந்த கொண்டாட்டம்? அது வந்தாவே இந்த மனுஷப்பய புத்தி இருக்கு பாருங்கள், அது அப்படியே மாறிடும். அது அந்த டெர்மினல் உட்காந்துருக்கும் போது பாருங்கள், அப்படியே ஒரு விகாரமான ஒரு சிரிப்பு சிரிக்கும். ஒரு ப்ராஃபிட் வந்து என்ன பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து செஞ்சுட்டு போகும்போது தான் தெரியும், அது சொல்லும் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே அப்போ தலையில் எடுத்துக்காதீங்க. ஐ எம் ஆல்வேஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி வில் கம். நீங்கள் அந்த ப்ராஃபிட் நீங்கள் தான் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ விச் லீட்ஸ் டு எ டிசாஸ்டர். அடுத்து, யுவர் லேர்னிங் appetite வில் பி எக்ஸாஸ்டட். நீங்கள் புதுசாக கற்றுக்கணுங்கிற அந்த முயற்சியெலாம் தடைபட்டு போயிடும். நீங்கள் எதாவது நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டுமே, ப்ராஃபிட் வருதே, நம்ம செட்டப் ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் போயிடுவீங்க. நம்ம தான் அப்படிங்கிற அந்த தலையெழுத்துக்கு வச்சுட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக போயிடும். புதுசாக கற்றுக்கக்கூடிய அந்த பசி வந்து குறைஞ்சி போயிடும். அடுத்து, யூ மே நெவர் கன்சிடர் அதர் பேராமீட்டர்ஸ் வைல் இன் மார்க்கெட். அதான் நீங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டிங்களா, அப்போ மற்றவங்க சொல்கிறது எப்படி உங்களால் கேட்க முடியும்? ஃபெல்லோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர், மற்ற இண்டிகேட்டர்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குது இந்த மாதிரி அப்படின்ட்டு, அப்போ வந்து அவர் தான் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவார். ஸோ யூ மே நெவர் கன்சிடர் அதர் பேராமீட்டர்ஸ் வைல் இன் மார்க்கெட். சரி, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் அ லூசர். சரிங்களா? ஏன்னா நீங்கள் பல விதமான இழப்புகளை சந்திச்சுட்டு தான் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து இருக்கீங்க, இன்னும் ரீடைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் அ லூசர். அடுத்து, பிலீவ் தி மாஸ் சைக்காலஜி, மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் செட்டப். இந்த மூணையுமே கரெக்டாக ஃபாலோ அதை நம்புங்க. மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மொத்த கூட்டமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், ஒரே ஒரு ஆள் மட்டும் பின்னாடி போயிட்டுருப்பார். அந்த பின்னாடி போகிற ஆள் வந்து கண்டிப்பாக இங்கே சக்ஸஸ் பண்ண முடியாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதில் அவர் மற்ற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரை. ஒரு கூட்டம் மொத்தமாக நகர்ந்து போயிட்டுருக்கோம், அதில் எல்லா மக்களும் ஒரு திசையில் போவாங்க, அவர் ஒருத்தர் மட்டும் வித்தியாசம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவார். அது இங்கே செட் ஆகாது. நம்மளும் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்மளுமே வந்து அந்த மாஸ் சைக்காலஜியோட ஆட் ஆகி உள்ளே ஓடிடணும். ஸோ பிலீவ் தி மாஸ் சைக்காலஜி, மார்க்கெட் ட்ரெண்டை பிலீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுடைய கடவுள், எல்லாமே உங்களுடைய செட்டப் மட்டும்தான். பூஜை பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்னது அந்த செட்டப், உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் இருக்குல்லையே, அது மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். அதை நம்புங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து, why one should to avoid blaming others for their losses. ஏன் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் இருந்து ப்ளேம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ப்ளேம் பண்ணுவாங்க ட்ரேடர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸை ப்ளேம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய கோவம் வந்து அங்கே தான் வரும். ஏன்னா ஃபினான்ஷியல் அங்கே ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா? ஸோ ஃபேமிலியை ப்ளேம் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபெல்லோ மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டாக் ப்ரோக்கர். சொல்ல போனால் அவர் ஹை லெவலில் போய் ஸ்டாக் ப்ரோக்கரையும் ப்ளேம் பண்ணுவார். டெக்னிக்கல் கிளிச் இருக்க தான் செய்யுது. டெக்னிக்கல் கிளிச் இருக்குன்னா ட்ரேடிங் எடுக்காமல் இருக்கணுங்கிறது உங்களுடைய செட்டப்பில் இருக்கணும்ல, ஏன் உங்கள் செட்டப்பில் இல்லை? ஸோ ஸ்டாக் ப்ரோக்கரை நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஃபெல்லோ மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஸ்டாக் ப்ரோக்கர், என்ன சொல்ல போனால் மென்டார், இவங்களை எல்லாம் ப்ளேம் பண்ணுவாங்க. அவர் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டார், அப்போ யாருக்கு தலையிலேயாவது கட்டணும்ல, அதுக்காக அவர் இவங்களெல்லாம் சொல்லுவார். ஸோ ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது. காலையில் நீங்கள் ட்ரேடிங் செட்டப் ஆரம்பிக்கும் போது உங்கள் சிஸ்டரோ இல்லை ஒய்ஃபோ இல்லை பிரதரோ ஏதோ ஒரு இஷ்யூ வீட்டில் பேசி கிளப்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஏன் போகிறீங்க ட்ரேடுக்கு? போகாமல் இருக்கணும்ல, உங்களுடைய செட்டப் அதுக்குள்ளே இருக்கணும்ல. ஸோ இஃப் யூ ஹேவ் அ டிஸ்டர்ப்டு மைண்ட், யூ ஷுட் நாட் என்டர் இன் டு ட்ரேட். தட்ஸ் இன் யுவர் ப்ரோட்டோகால். அப்போது
அப்போ யாரை நீங்கள் சொல்லக்கூடாது, ஃபேமிலி நீங்கள் வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் தான் உள்ள என்ட்ராகாமல் இருக்கணும். ஸோ இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதேமாதிரி பேராசை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அந்த அதன் காரணமாக மற்றவங்களை வந்து அவர் ப்ளேம் பண்ணுறாரு. அதன் காரணமாக லாஸை சந்திச்சிட்டாரு. அந்த பேராசையின் காரணமாக லாஸை சந்திச்சிட்டாரு. இப்போ அவர் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறாரு. அவர்கிட்ட செட்டப் எதுவும் இருக்காது. ஹி டசன்ட் ஹேவ் எனி செட்டப். அவர் எங்கேயாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார். யூடியூப்லேயோ இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ எங்கேயாவது வந்துட்டு எதையாவது பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். 10 நாள் பார்ப்பார். 11வது நாள் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்துட்டு ஒரு நாலேஜ் ஷேரிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்கிறது அப்படி தான் உங்களுக்கான வேவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு வந்து அழகு. சரிங்களா? இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் நாலேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள். பட் யூ ஷுட் டெவலப் யுவர் ஓன் செட்டப். ஸோ ஹி டசன்ட் ஹேவ் செட்டப் அப்படிங்கிறது ஒரு ரீசன். அல்லது அவர் வச்சிருக்கக்கூடிய செட்டப் வந்து அடிக்குவேட்டாக செக் பண்ணி பார்க்காம கூட இருக்காரு அப்படிங்கிறது கூட ஒரு ரீசனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரீசன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்ரிஃபைஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ் டு யுவர் செட்டப். அதுதான் உங்களுடைய கடவுள். அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் லாஸஸ். நீங்கள் முதல்லாம் வந்து எடுத்துக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. இந்த லாஸை ஃபேஸ் பண்ணதுக்கு நான் தான் காரணம். அந்த டெர்மினலில் இல்லை நீங்கள் மொபைலில் இல்லை உங்களுடைய சிஸ்டத்தில் அந்த என்ட்ரி பட்டன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த ட்ரேடுக்கு, அதை நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அப்போ யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் லாஸ். சரிங்களா? ஸோ சாக்ரிஃபைஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ் டு யுவர் செட்டப் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் லாஸஸ். பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே கைஸ், ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. திரும்ப நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.